நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். வீடுகள் வீதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்து மக்கள் வழிபாடு. தமிழ்நாட்டில் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க தடை. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. அரசு பள்ளி ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மூடநம்பிக்கை பிரசாரம் செய்த மகாவிஷ்ணு புதிய வீடியோ வெளியீடு. ஆஸ்திரேலியா ஓடி தலைமறைவாகிவிட்டதாக தகவல் பரவிய நிலையில் தப்பி ஓடவில்லை என விளக்கம். மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார். இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் என்ன நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். 7ஆம் தேதி மதியம் 1:10 அளவில் பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறேன். ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது அனைத்து மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார். கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பள்ளி நிகழ்ச்சிகளை நடத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் மாணவர்கள் பெற்றிடும் வகையில் வழிமுறைகளை வகுக்க ஆணையிட்டுள்ளதாக எக்ஸ் பதிவு. தேசிய நல்லாசிரியர் விருது வென்றவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. கற்றல் கற்பித்தல் தொடர்பாக ஆசிரியர் அனுபவங்களை கேட்டறிந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பொதுமக்கள். போதிய பேருந்துகள் இல்லாததால் முண்டியடித்து பேருந்தில் இருக்கை பிடித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா என மக்கள் கேள்வி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒவ்வொரு குடும்பத்திலும் வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி. மணிப்பூரில் முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் ராக்கெட் லாஞ்சர் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். ராணுவ அருங்காட்சியகத்தை குறிவைத்து நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $70க்கு கீழே சரிவு. இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என கோரிக்கை. பாரா ஒலிம்பிக் குண்டு எறிதலில் இந்திய வீரர் ஹொகாடோ வெண்கலம் வென்று அசத்தல். 6 தங்கம் 9 வெள்ளி 12 வெண்கலம் என மொத்தம் 27 பதக்கங்களுடன் இந்தியா 17வது இடம்.